வெல்கம் பேக் டு வாட்டர் பாக்கெட் லாக். ஒரு வீடியோ எடுக்கிறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறதுங்கிறத உங்களுக்கு காட்டலாம் சொல்லி தான் அந்த வீடியோவே ஷூட் பண்ணோம். ஒரு கண்டென்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம், திடீர்னு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கண்டென்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து வீடியோவில் பாருங்கள். பச்சை ஒன்று இருந்தது, அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்ன என்ன புண்ணாங்க? அது புண்ணாங்க அரசி அரசன் இல்லையா? நம்மள பொண்ணு மாப்பிள்ள மாதிரி உட்கார சுத்தில பொண்ணு மாப்பிள்ளைக்கு தோழன் 2 பேர் அப்படி அவன் தான் கரெக்டா சொல்றான். கத்தி சொன்னதான் நீங்க சொன்னதார நான் தானே தொட்டு பார்க்க கூடா. இப்படிதான் தண்ணி கொண்டு வரியா? ஏய், அவன் பாத்ரூம் வந்து மட்டும் வரான்டா. முடி வெட்டுறது கண்டென்ட்டான்டா. முடி வந்து எங்க வெட்டுறாங்க? கையிலையா, காலிலையா, வயிற்றுல? அதானே. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போய் சாப்பிட்டு வந்துடுறோம். என்னடா கரெக்டா லைட் உடைச்சிடாங்கடா. எடுத்துறீங்க. ஆமா, வாடகைக்கு வாங்கிட்டு வந்ததுதான் போய் கொடுக்கணும். இல்ல அவன் இந்த ஓட்டுக்குள்ள கையை விட்டுருந்தா அவ்வளவு நாங்கப்பா எடுத்தடிக்கிறா. ஏய், அவ்வளவுதான்டா. சிரிச்ச மணியே போயிருவா அப்புறம் நீ. ஆமா, லைட் உங்களுக்கு போற மாதிரி அவருக்கு ஏதாவது புதுசா பேர் வைக்கணும்ல. இப்போ எல்லாமே ஒரிஜினல் பேர் வச்சு வைக்க முடியாதுல்ல. அவருக்கு ஒரு பேர் ஏதாவது வைக்கணும்னா இந்த மாதிரி வைக்கணும். சிம்புன்னு வச்சுக்கோங்க. சிம்பு செருப்பு கட்டி அடிப்பாங்க. பாக்குறாங்க என்ன நீங்க ஏங்க அவரா ஏங்க அசிங்கப்படுத்துங்க? 10 தலையில பாத்தீங்களா எப்படி இருந்தாருன்னு? ஜானியா உங்க வீட்டு நாய்? ஜானியா? ஏன்னா நாய் குட்டியாடா நானு? கழுத்துல பெல்ட் மாட்டி கட்டி போட்டுருவான் போல இருக்கு. என்ன நீங்க அந்த கேரக்டர் வந்து இப்ப ஜான் கேரக்டர், முடிவெட்ட வர கேரக்டர். இவரு டைலர் இருக்காரு. அவரு பேர் வான்கோழின்னு வச்சுக்கோங்க. வான்கோழி இருக்கு. சரவணா வச்சுக்கோங்க. சரவணா அவன் தான் போதில் அவங்க அடிச்சாந்தானே. அதனால சொல்றீங்க. விஜய் நடிச்சுக்கிட்டோம். விஜய் ஏங்க எல்லா ஹீரோட்டையும் அடிவாங்க. ஹீரோ ரசிகர்ட்டையும் பரம்பராண்டெல்லாம் அடி வாங்கணும் 2 பேருமே. நான் சிம்புவா, இவர் விஜயா. நீங்க யாரு? அஜித்தா? அவன் யாரு? ரஜினியா? இவர் யாரு? இவர் யாரு? அவரு டைரக்டர். எஸ் ஏ சூர்யாவா? இருக்கு இல்ல அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இப்ப நீங்க உள்ள போயிட்டீங்க. அவர் முடி வெட்டிட்டு இருக்காரு. அவங்க பார்த்து என்ன கேட்பீங்க? ஒரு முடி வெட்டுறவர் டீ எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா சார்? எப்படி முடி வெட்டுற கடைக்கு போய் நீங்க டீ? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. நீ போடா, வெளில போடா. நீ அங்க இருந்து வாடா. நீ வெளில போடா. என்னன்னு கேளுங்க. அடுத்து என்ன? அது ஒண்ணும் இல்ல. அடுத்து என்ன சொல்லணும்னு கேட்கல. அவன் சொன்னது அடுத்து என்ன வரும்ன்றத கேக்குற. நானும் ஒன்ன மாதிரி தான் தம்பி முடி வெட்ட வந்திருக்கேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு போயிடலாம் பார்த்தேன். நீ என்ன? ரெண்டுமே முடியும். பொண்ணு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு நீங்க போறீங்களா? வளகாப்பே போட்டு வந்துடலான்னு பார்த்தேன். நீ இருக்க ஸ்பீடுக்கு வளகாப்பே போட்டு வந்து. இந்த கண்டென்ட் ஓகே, இதை வச்சு பண்ணிடலாம் நம்பிக்கை இருக்கு. இப்ப இந்த கண்டென்ட் போட்டோம்னா குறைஞ்சது வந்து ஒரு 100 பேர் பார்க்க மாட்டாங்களா? நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? 100 பேர் பாத்துருவாங்கண்ணா. 120 பேர் பாத்துருவாங்க. எவ்வளவு போய் போங்க. உனக்கு என்ன வேணும்? முடியா கட்டிங்க? முடி வெட்டணும். முடியா கட்டிங்கன்னு கேளுங்க. இல்ல நானே வெட்டி விடட்டுமா, வெட்டிட்டு போட்டுமான்னு கேளுங்க. அவர் எல்லாமே சொல்லுவாரு. உள்ள வாங்க. உள்ள வந்துட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி கட்டிங் போட சொல்லுங்க. அப்பயே சொன்னேன். பாவாடையெல்லாம் இங்க வாங்க. இங்க அவங்க பண்றாங்க. நானும் உன்ன மாதிரி கஷ்டம் தாயா. என்ன பண்ணு உனக்கு? ஒரு கட்டிங் பண்ணனும். பக்கத்துல தான் வைன் ஷாப்புக்கு போய் கட்டிங்க போட்டு அந்த கட்டிங் இல்லனே. நல்லா கவனிங்க. யார் கட்டிங்க? நானும் உன்ன மாதிரி கஷ்டம் தான். முடி வெட்டறவன் வெளில போயிருக்கான். வருவான். அப்படியே சார் தெரியாம பாத்தீங்களா? இப்ப எப்படின்னா இது மாதிரி நடிக்காதீங்க. ஓனர் இல்லையா? இல்லைங்க, இவரை நீங்க ஓனரா நினைச்சு கேட்டுருங்க. நீங்க தானே கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க. சத்தியமா நீங்க தானே? அப்ப அவர்கிட்ட கேளுங்க. ஓனர் அவர் கிடையாது, வேற ஒருத்தர். ஓனர் இல்லையா? முடி வெட்டுறாங்க. வேணா தள்ளி போறோம், மூக்க நிக்கிறோம். பேசுங்க. நல்லாவே இல்லடா. அவங்க மூக்கு நல்லாவே நீ சொல்லக்கூடாது. அது அவங்க சொல்லணும். அது அவங்க சொல்லணும். அவங்க மூக்கு நல்லா நீ ஏன் சொல்ற? அடுத்து கேளுங்க.
தான் போய் கேட்கணும். என்ன கேட்குறேன் ஏன்டா சொல்லிட்டா போகிறான். சொன்னா மட்டும் ஒரு கிழிச்சிருவாரு. கேளுங்க, நீங்க கேளுங்க, அடுத்து கேளுங்க. ஏன்டா ஏன்னா பேச விடு. ஏய் இது வந்து ரிகல்சல் தான் எடுக்குது, வீடியோ எடுத்து எடுப்போம். முடி வெட்டணும் அதுக்கடா நீ வாடா. நீ வாடாப்பா. இப்போ நீங்க வந்து இன்னொரு கஸ்டமர், இவர் முடி வெட்டுறது. நானும் முடிவெட்டு தான் வரேன், நீங்க 2 பேரும் முடி வெட்டாதீங்க. போங்க, அவர் பின்னாடி பின்னுங்க. கடை கூட்டமா இருக்கு. சரி நான் முடி வெட்டுறேன்னு வச்சுக்கிட்டா எப்படி நீ உள்ள இருக்கிறியா? நீ எப்படி வச்சிருந்தாலும் சொன்னதை தவிர எல்லாம் சம்பந்தமே தான் பேச போறேன். அப்புறம் என்ன முடி வெட்டுறவனா வச்சுக்கிட்டானா பேசுறப்ப நான் டக்குட்டுக்கா அவனு போட்டானா டக்குன்னு நான் ஒன்று போடுவேன், நான் ஒன்று போட்டானா டக்குன்னு அவனு போடுவேன். இந்த இப்ப பாப்பல அந்த வெங்காயத்தை வாடா. சரி என்ன நான் கஷ்டம்டா இல்ல நீ என்ன முடி வெட்ட உட்காரு. அவன் நின்னாலே உட்காந்து மாதிரி தானே இருக்கும். அப்புறம் கூட உட்கார்றா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. முடிவெட்டணும். நீங்க கிடக்காதானே அவன் வெளில போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓனர் இல்லைங்களா? ஓனர் வெளில போயிருக்கான்டா. எவ்வளோ நேரம் ஆச்சு வெளியே போய்? ஏன்டா அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போறான். வெட்டுனா உட்கார்றா. ஓனர் தம்பி என்ன வாடா போடான்னு யாரை பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, நம்ம போய் தான். என்ன பண்ண உனக்கு என்ன பண்ண? அவனுக்கு காய்ச்சி அடிக்குது, சளி பிடிச்சிருக்கு, என்ன ஊசி போடணும். நான் ஏதாவது பேசுறேன் என்ன பண்ண முடி வெட்டுறவன என்ன கேட்பாங்க? முடிவெட்ட கடையில எப்படி வெட்டணும்னு கேட்பாங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க. என்ன ஊசி போடுறாங்க, ஊசி போடுறாங்க. காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அதான் சொல்லுவாங்க. அப்புறம் அதான் சொல்லுவான், என்ன பண்ணுதுன்னு கேட்டா அதான் சொல்லுவான். ஒன்றத்தை சொல்லி விடுங்க. 1 2 3 ஆக்ஷன். ஆக்ஷன் சொல்லிட்டாரு. சரி சரி கடையில் ஆள் இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, போய் லிப்ட் படிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா நான் லைட் பிடிக்கிறேன் போடா. போ அங்க போ, உள்ள போடா, உள்ள போ, உள்ள போ. கேட்டிங்க ரொம்ப நாள் ஆச்சு, என்ட்ரி ஆகல. போ, இப்படிதான் ஆச்சு. இங்கிட்டு வா, உள்ள போ. நான் வரல, நீ போய் எடுப்பு. நீ போய் இங்க பாரு, இப்படி நிப்பாங்களா? அவருக்கு எப்படி தெரியும்? நீ இப்ப கேமரா கையில வச்சிருக்க. நான் லைட்டை பிடிக்கிறேன்டா நானு. நான் லைட்டை பிடிக்கிறேன், நீ போய் இது பண்ற. இப்ப நீ போய் வரல போய் இப்படி நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி தெரியும்? எப்படா தெரியும்? தெரியும்னா நீ தெரியுற மாதிரி நின்னு நீ போ, அங்க போ. சொன்னது செய், கானா சொன்னது செய். நீ இதை உர்றா, போடா. நீ கொண்டா லைட்டை கொண்டா. நான் இங்க வா, சொன்னது செய், போ. சரி, அவர் சொன்னதை சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி முடிவெட்டணும் ஓனர் இல்லையா? கஸ்டமர். ஆனால் இந்த மாதிரி கஸ்டமர் தான் வெளியே போயிருக்காரு தம்பி. அது அவர் டைலாக். அவங்க டைலாக் அது. என்கிட்ட வந்து வணக்கண்ணே, முடிவெட்டணுண்ணே. நானும் இந்த மாதிரி கஸ்டமர் தான். ஓனர் இல்லையா? அவங்கள ஓனர் பண்ணேன். பேசுடா, பேசுங்க. இப்போ வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, நான் முடிவெட்டுற கடையில வந்து என்ன வறுக்குறீங்க? பேசுங்க. பரவாயில்ல கேளுங்க. அப்புறம் ஒரு இடத்துல அப்படி வந்து உட்காந்துருக்கா, அப்புறம் பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல, கேளுங்க. வேலையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. வேலையா? யாரா நீ என்ன வந்து வேலை எப்படி பேசுறீங்க கேட்டுக்கிட்டு விடுங்க. என்ன வெட்டணும்? முடிவெட்டணும். எப்படி ஸ்பெஷலா சாதா கட்டிங்க? சாதா கட்டிங் போடுங்க. சாதா கட்டிங்க, ஓகே. வாங்க டேபிள்ல உட்காருங்க. டேபிள்ல உட்காருங்க. அது டைல்ஸ் கல்லையா, இங்க உட்காந்து கிழிச்சிட போகுது. அடுத்து அப்படியே பேச்சு கூட என்கிட்ட சொல்லுங்க. மேட்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. மேட்சா? என்ன மேட்சுங்க? என்ன கிரிக்கெட் மேட்ச்? மேட்ச். கிரிக்கெட் மேட்சா? என்ன கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கு இப்ப? I20. I20 T20 I20 I20 சரி பரவாயில்ல இருக்கட்டும். அது ஒரு அந்த மாதிரி 20 இருக்கா என்ன? பாதி போய் பதில் சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி 20 இருக்கா? ஏய் மண்டையில தான் முடி வெட்டணும், முதுகுல எல்லாம் வெட்டிட்டு இருக்க நீங்க. நானா அப்படி பிடிச்சி சொல்லல, இங்க எங்க வெட்டுங்க அப்படி சொல்லுங்க. நம்ம துணியை வச்சு முதுகுல தேய்ச்சிக்கிட்டு சரி தான் நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்கீங்க. நல்லா போயிட்டு இருக்கு போல. போயிட்டு இருக்கு. முடி வெட்டுற மாதிரி பண்றா, ஏன்னா பேன் பாத்துக்கிட்டு இருக்கு. கத்திரிக்கோளா இருக்கு வச்சு வெட்டு. வாயில கடிச்சு துப்பு கருக்குன்னு. சீரியஸா போயிட்டு இருக்கு. சீரியஸா போயிட்டு இருக்கேன். இதுதான் செஞ்சுரி போட்டாப்ல. ஓகே. ஓகே. சரி. இல்ல கண்ணாடியில பார்த்து இப்படி கண்ணாடி பாக்குற மாதிரி. போதும். என்ன ரேக தெரியல. ஒரு சைடு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். இந்த படம் இது இந்த கட்டிங் நாளைக்கு பொண்ணு பார்க்க போனோம். வேற ஒன்றும் இல்ல பாத்தியா இல்ல வரும். எங்க போறீங்க? பேமெண்ட்னா? பேமெண்ட் எவ்வளவுண்ணே? பேமெண்ட் என்ன வேலை? கூலி வேலை பார்த்தியா? கடைக்கு வந்தா அப்புறம் நீங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போறீங்க. எதுவும் ஒன்றுமே சொல்லல. பேமெண்ட் ஜிபே மறுபடியும் வெட்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். முடி வெட்ட எவ்வளோடா? 3000மா? எவ்வளவு முடி? 200 ரூபா. கொடுத்த பரவாயில்ல. ஜிபே பண்ற மாதிரி தான். ஜிபேலாம் நம்ம கிட்ட கிடையாதுங்க. நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு நம்ம வளரல. நீங்க வளரல. என்ன ஜிபே தான் நம்ம கிட்ட.
பேசிக்கிட்டே இருங்க. ஏன் எந்திரிச்சு போறீங்க? பேமெண்ட் இல்லாம எப்படி எந்திரிச்சு போவீங்க? இது என்ன பேமெண்டா? ஏய் பேமெண்ட் இல்ல, உன் காலடி மண்ணை எடுத்து கோயில்ல வச்சு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் தான் இது. திருப்பி பாருங்க, வீடியோ ஷூட் பண்றது யாருன்னு அது போய் வச்சு காட்டுங்களேன். அப்படியே இருங்க. இந்த வீடியோ ஷூட் பண்றதை பார்த்தீங்கனாலே இங்க பாருங்க, இவங்க எல்லாம் வீடியோ கேமராமேனு. ஃபுல்லா எடுங்க, இங்கிட்டு இருக்காங்க. இங்க எடுங்க. இங்க பாருங்க, திரும்பி பாக்குறீங்க அங்க. இதெல்லாம் கேமராமேனு வச்சிருக்கோம் நாங்களாம். பார்த்துக்கிட்டீங்களா? இதுக்கு நிலைமை ரொம்ப மோசங்க. அது இருக்க மாதிரி கரெக்டா வச்சுக்கணும். ஃபுல்லா எல்லாமே 5 பேர் தெரியலாமா? இது மாதிரி தான் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நினைக்கிறேன். ஏய் சொல்றத சொல்லுங்க. அகத்திய நூலெல்லாம் வருதான். ஏய் என்ன சொல்லுவோம் சொல்லுடா லூசு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சொல்ற விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம இன்னொரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்களா? சொல்லுங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க.